ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா? எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்தும் எப்படி அமையும், அதிர்ஷ்ட நிறம் என, அதிர்ஷ்ட எண் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம தனித்துவமான ராசி பலன்களை பார்த்து அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை தவற மாட்டீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்தீர்கள் நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா மேஷம்க்கு @IM மேஷம், ரிஷபம்க்கு @IM ரிஷபம், இந்த மாதிரி 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு நண்பர்களே. ஸோ தனித்துவமான ராசி பலன்கள் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அல்லது யூடியூப் சர்ச் பாக்ஸில் @IM அப்படின்றத போட்டுட்டு உங்கள் ராசி நேமை நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் நமது சேனல் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க. உதாரணத்துக்கு துலாமுக்கு பார்த்தீங்கன்னா @IM துலாம் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா துலாம் ராசி பலன் வந்துடும். @IM மீனம்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா மீனம் ராசி பலன் வந்துருங்க. இந்த மாதிரி உங்களுடைய ராசி நேமுக்கு முன்னாடி @IMங்கிறத போட்டு நீங்கள் சர்ச் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நமது சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாகவே நம்ம தனித்தனி சேனல் மூலமாக பார்த்துட்டு வரோம். ஸோ இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த 2 விதமான வழிகள், ஒன்று டிஸ்கிரிப்ஷன் பகுதி, இன்னொன்று யூடியூப் சர்ச் பாக்ஸ். இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். இன்றைய தினம் முதல் 2 சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற முடியும் நண்பர்களே. அது என்னங்கிறத சித்தர்கள் வாக்கின்படி பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. இரண்டாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. இந்த 2 சிம்பிளான விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வு காத்திருக்கு நண்பர்களே வாழ்க்கையில். ஸோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை பற்றின விஷயங்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் சித்திரை மாதம் 16ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் லாபஸ்தானத்திலேயே ஆட்சி பலம் பெற்றுள்ளார். மேலும் பாக்கியாதிபதி சுக்கர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே. 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பான இல்லற வாழ்க்கை காத்திருக்குங்க. கணவன் மனைவிடையே இருக்கக்கூடிய உறவுகள் மேம்பட கண்டிப்பாக விட்டு கொடுத்து கனிவாக பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கனிவா நீங்க குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க, பொதுவாக உங்களுடைய அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்திலுமே கனிவான பேச்சுக்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக நன்மதிப்பு கண்டிப்பாக உங்கள் மீது மற்றவர்களுக்கு சிறப்பாக கூடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறது நண்பர்களே. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது மாணவர்களுக்கு கல்வியில ஒரு அதிர்ஷ்டகரமான நாள்னு சொல்லலாங்க. லக்கி டே ஃபார் ஸ்டூடெண்ட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பான கல்வியில ஒரு அதிக முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இருக்கு. அதை பயன்படுத்திக்கங்க. கல்வியில ஆர்வமே இல்லாத மாணவர்கள் கூட இப்பொழுது கல்வியில புதிதாக ஆர்வம் பெருகும். நல்ல ஒரு தைரியமான ஒரு சூழ்நிலை கல்வியில இப்போ இருக்குங்க. அதன் மூலமாக மார்க் நிறைய ஸ்கோர் பண்ணுவீங்க. எல்லா விதமான பாசிட்டிவ் எனர்ஜியும் இன்னைக்கு உங்களுக்கு கல்வி வாழ்க்கையில அதிகமாக நீங்கள் மேற்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது இன்னும் நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். நல்ல நேரம் இப்பொழுது இருக்குங்க. மாணவர்கள் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் கவர்மெண்ட் தொடர்பான பணிகள் இருக்கக்கூடிய இழுபறியான சூழ்நிலைகள் எல்லாமே மாறும். செல்வ நிலை கட்டாயமாக உயரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் சில கடிதங்கள் மூலமாக நல்ல தகவல் வந்து சேரும். உறவினர்கள் எல்லாருமே பரிபூர்ணமாக உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்கும். நீங்கள் யார்ட்டையும் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். அலுவலக பணிகளில் சக ஊழியர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை நீங்க தலையிடக்கூடாது. அதன் மூலமாக அலுவலக பணிகள் சிறப்புக்குங்க. வியாபாரத்துல தன லாபங்கள் நிறைந்த நாள், வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாளுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு செல்வ நிலை கட்டாயமாக உயரும். இன்றைய தினம் சில ஆடம்பரமான பொருட்களை வாங்கி அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் சேமிப்பிலும் அதிக கவனம் செலுத்துவீங்க. அது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெறுங்க. சேவிங் செஞ்சுக்கிட்டே உங்க குடும்பத்துக்கு தேவையான சில பொருட்களையும் வாங்கி போட்டு சிறப்பான ஒரு நல்ல ஒரு இனிப்பான சூழ்நிலையை உங்க குடும்பத்தில் நீங்க உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக கனிவாக பேச வேண்டியது அவசியம். அதுதான் இன்னைக்கு ஹைலைட்டு. உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்தியே ஆகணுங்க. முடிந்த அளவுக்கு தைரியமாக அச்சமில்லாமல் நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய அளவு பாதிப்புகள் அது இல்லை நண்பர்களே. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் நிலத்தை விற்கிறதுக்கு இது நல்ல தருணம். அதை பயன்படுத்திக்கங்க. நல்ல லாபகரமாக உங்கள் நிலத்தை விற்க முடியும். மேலும் இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம்
திடீர்னு ரொமான்டிக் அனுபவம் ஏற்படுறதுனால உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக அமைந்தாலும் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை உங்கள் மனக்குறந்த காதலர்கிட்ட நீங்க காண முடியுங்க. என்னதான் நீங்க உற்சாகமாக ரொமான்டிக் கனவோட இருந்தாலும் உங்க காதலரும் அதுக்கு ஒத்துழைப்பு தரணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு மனக்கசப்பை தந்தாலும் காதல் வாழ்க்கையில பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே, நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க. வியாபாரத்துல வியாபாரிகள் தங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்னு இன்னைக்கு நினைப்பீங்க. அதன் மூலமாக வியாபாரத்தை நீங்க சிறப்பான பிளான் பண்ணி நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆளை மேற்பார்வையாளராக போட்டுட்டு நீங்க வீட்டுக்கு குடும்ப உறுப்பினரோட நேரத்தை செலவிடலாம். அதற்கு நல்ல தருணம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. குடும்பத்துல நல்ல இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை அதிகமாக செலவிடுவது அவசியம் நண்பர்களே. அன்பான அணைப்புக்கு நல்ல ஒரு மருத்துவ குணம் இருக்கு இல்லையா? அது இன்னைக்கு உங்களுக்கு அபரிமிதமாக கிடைக்கும். அதை சிறப்பாக பெறுவதற்கு நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் இருப்பது அவசியம். குடும்ப உறுப்பினர்கள் உங்களை எங்கேயாவது வெளியில அழைச்சிட்டு போயிட்டு நீங்க சந்தோஷமாக சின்ன சின்ன பிக்னிக் அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கும் இன்னைக்கு உகந்த நாளுங்க. இந்த தினம் நீங்க பிக்னிக்ல அதிகமான ஆர்வம் ஆரம்பத்துல காட்டாம விட்டாலும் பின்னாடி நீங்க அந்த பிக்னிக் மூலமாக நல்ல ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொண்டு நல்ல ரசனையோடு இன்னைக்கு நீங்க பிக்னிக்கை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே கட்டாயமாக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எங்கேயாவது குடும்பத்தோடு சேர்ந்து சின்ன சின்ன சுற்றுலாக்கு அரேஞ்ச் பண்றது குடும்ப வாழ்க்கையிலும் உங்களுக்கும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணலாங்க. மேலும் நம்பர் 9 9ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைது. நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நீங்கள் நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலோடு இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட், எங்களுக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது யாரெல்லாம் இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களில் உத்திரம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நீங்கள் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமைய விட்டு கொடுத்து போகிறதுனா அவசியங்க. உங்கள் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும். மேலும் அன்பான வார்த்தைகளை, கனிவான பேச்சுக்களை பயன்படுத்த வேண்டியது அவசியம். எல்லா இடத்துலையும் நீங்க இன்னைக்கு கனிவா பேசுறது மூலமாக நீங்கள் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கெத்தான நன்மதிப்பை பெற முடியும் நண்பர்களே, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து போங்க, இன்னைக்கு சூப்பரா இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம். வாக்குறுதிகளை அள்ளி வீசிடாதீங்க. உங்களால முடியினா மட்டும் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கலாம். மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் என்ற தினமிற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். ஏன்னா வியாபாரம் சிறப்பாக அமையும். நல்ல தன லாபங்கள் நிறைந்த நாளாக வியாபாரிகளுக்கு என்ற தினம் அமையுங்க. ஆனாலும் சக ஊழியர்கள் அல்லது உங்க கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல நீங்க தலையிடக்கூடாது. அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். பண வரவுகள் மேம்படும் ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.